குளப்பலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு கொரியாவோட கல்ச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கொரியாவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அண்ட் அந்த ஆசை எப்போ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல் டைமில் வந்துட்டு ஒரு ட்ராமா பண்ணும்போது செம்பவளம் அப்படிங்கிற ஒரு அரசியை பற்றி, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து தென் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலேருந்து கொரியாவில் போய் வந்துட்டு வளர்ந்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்கள பற்றின ஒரு ட்ராமாவில் வந்துட்டு இவங்க ஆக்ட் பண்ணும்போது வந்துட்டு அந்த ஆசைகள் வந்தது. செம்பா அப்படின்னா வந்துட்டு கொரியாவோட கல்ச்சர் ரொம்ப பிடிக்கும், கொரியாவில் போய் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படுறாங்க அப்படின்னு அந்த ஊரில் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் சென்பா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு பிரியங்கா மோகன் வந்துட்டு செம்மையாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹலோ பிரியங்கா மோகன் ஃபேன்ஸ் அண்ட் மூவி லவர்ஸ். கார்த்திக் டைரக்ஷனில் பிரியங்கா மோகன் லீட் ரோல் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய மேட் இன் கொரியா படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகி வந்துட்டு செம்மையாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதை வந்துட்டு நம்ம வந்து காலகாலமாக தமிழ் சினிமாவில் பழக்கப்பட்ட அதே கதை தாங்க. ஹீரோயின் வந்து ஒரு பையனை லவ் பண்ணுவாப்புல. அவங்களுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து வேலை வெட்டி எதுவுமே கிடையாது, சும்மா கிடைச்ச வேலையை பண்ணிட்டு இருப்பாப்புல. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவுக்கு அந்த பையனை பிடிக்காது. இன்னொரு மாப்பிள்ளையை வந்து பார்த்து கல்யாணம் முடிக்கக்கூடிய சிச்சுவேஷனில் வந்துட்டு ஹீரோயினும் அந்த பையனும் ஒரு விட்டு ஓடி போயிடுவாங்க. இன்னொரு ஊருக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ண ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இங்கேயே வருது. ஸோ இவங்க 2 பேரும் ஓடி போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட பிரியங்கா மோகனோட லவ்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா மோகனோட ஆசைப்பட்ட, அதாவது அவங்களோட ட்ரீம் கண்ட்ரியான கொரியாவுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிசைட் பண்ணி பாஸ்போர்ட் விசா எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவர் வந்து நம்மளை ஏமாத்திட்டு அப்படின்றது. அதுக்கப்புறம் அவங்க வந்து கொரியாவுக்கு போனாங்களா, கொரியா இன்கேஸ் போயிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே போய் எப்படி சர்வை பண்ணாங்க, சர்வே பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்களா, இதுதான் வந்துட்டு இந்த படத்தோட மீதி கதை. நீங்கள் வந்து ரெகுலராக வந்து கேட்ராமா பார்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக கனெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஏன்னா கேட்ராமாவில் நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய என்னது ஒரு லவ் சீனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 பேரும் லவ் பண்ணக்கூடிய அந்த அழகான இடங்கள் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட கல்ச்சர்ஸ் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சென்டிமெண்ட் வந்து பயங்கரமாக வந்துட்டு கேட்ராமாவில் காமிச்சிருப்பாங்க. அண்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக முயற்சி பண்ணுவாங்க. ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. இன்பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை தாண்டி வந்து அவங்க எப்படி வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து பார்த்து பழகின அதே கேட்ராமா, அதே ரிலேட்டடான கான்செப்ட் தான் வந்துட்டு இந்த படத்துலையுமே வருது. ஸோ பெருசாக வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகாத மாதிரி அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்கேஸ் நீங்கள் கேட்ராமா பார்க்காதவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் டெஃபினட்டாக அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொரியா போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எதுவுமே தெரியாமல் ஃபஸ்ட்டு கொரியா வந்தாலும் என்ன பண்ணணும்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவங்களோட நடிப்பு அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவங்க அப்பா கேரக்டர் ஆகட்டும், அம்மா கேரக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக வரக்கூடிய நம்ம ஜென்சன் தேவார் ஆகட்டும். எனக்கு தெரிஞ்சு ஜென்சன் தேவார் வந்து ட்ரிபிள் படத்துக்கு முன்னாடியே வந்து இந்த படத்துக்கு வந்து கமிட் ஆகிருப்பாப்ல. ஸோ இவரோட போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் வரக்கூடிய போர்ஷன்ஸில் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து பர்சனலி தோணுது. அண்ட் அது போக வந்து பார்த்தீங்கன்னா கொரியாவில் வந்துட்டு ஒரு பாட்டி கேரக்டரில் ஒருத்தவங்க வருவாங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அவங்க வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு படமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அவங்களுக்கும் பிரியங்கா மோகனும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங் வந்துட்டு பிரியங்கா மோகனுக்கும் அவங்க அப்பாவுக்குமே வந்துட்டு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அந்த ஒரு பாண்டிங் வந்துட்டு அந்த கொரியாவில் இருக்கக்கூடிய அந்த பாட்டிக்கும் பிரியங்கா மோகனுக்கு இருக்குது. செம்மையாக வந்துட்டு அது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் வந்து அவங்க 2 பேர் அந்த அந்த ஜேர்னி தான், அந்த கிராணி கிச்சன் மட்டும் தான் வந்துட்டு இந்த படத்தை வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து நகர்த்திட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு பர்சனலி தோணுது. ஸோ தமிழ் நடிகர்களை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கொரியா நடிகர்களும் வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்த ஒர்க்கை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட பேர் என்ன ஏது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அண்ட் டெக்னிக்கலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்துட்டு இந்த கொரியா அந்த சியோல் ரிலேட்டடான நிறைய இடங்களை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அண்ட் ஒரே ஒரு சின்ன கருத்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நமக்கு வந்துட்டு அந்த சினிமாட்டோகிராஃபியில் காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய அது வந்து ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து பர்சனல் தோணுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடிட்டர் ஆண்டனே வந்து அவருக்கு கொடுத்த அவருக்கு வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இந்த நரேஷனுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. அண்ட் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெருசாக கனெக்ட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து எனக்கு பர்சனலி வந்து கிளிக் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்த படத்தை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அகைன் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து ரெகுலராக கேட்ராமா பார்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாது. அண்ட் நீங்கள் கேட்ராமா பார்த்ததே இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக இந்த படம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.